அதான் பாபநாசம்னு ஒரு படம் வந்தது ம். தமிழ்ல. அந்த படத்துல என்ன வந்து ஒருத்தனை பதிச்சிடுறாங்க. பதிச்சிட்ட பிறகு அத 4 பேர் பார்க்குறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு போய் பன்னிய பதிச்சுட்டு பணத்த எடுத்துட்டு போய் வேற இடத்துல பதிச்சிடுறாரு. இதெல்லாம் சினிமா டைப்ல பண்றாங்க. இப்போ புதியதாக விஷயம் தெரிஞ்சவங்க ஸ்டேட்மெண்ட் குடுக்கலாம். அது பேர் தான் வந்து ஸ்டேட்மெண்ட். அது ஓகே. நீதிபதியின் முன்னாலும் ஸ்டேட்மெண்ட் குடுக்கலாம். போலீஸ்காரங்க முன்னாடி குடுத்தா அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆகுது. அப்போ அவரு சொல்றதுல உண்மை இருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. கணக்கு இப்போ காணாமல் போன அனன்யா பட். அந்த பணம் கிடைக்குதா? கிடைச்சிடுச்சுன்னா கனெக்டிவிட்டி இந்த கடைசியா எந்த இடத்துல பார்த்தீங்க? லாஸ்ட் சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ், கார்பஸ் டெலிட்டி. அப்புறம் வந்து 2003ல சிசிடிவி இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல. அதுக்கப்புறம் தடவியல், ஃபோரென்சிக் சயின்ஸ், எஃப்எஸ்எல், இந்த அடிபிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சிட்டா பெரிய பில்டிங்ல இருந்து நுழைஞ்சு உள்ள போயிடலாம். அதனால யாராவது அதை நான் பார்த்தேன், எனக்கு விஷயம் தெரியும்னா அவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு சொல்லலாம். அவங்க விசாரணை செய்து அவங்களுடைய இந்த விசாரணைக்கு உகந்ததாக இருந்தால் அது அது வந்து இதுல கனெக்ட் ஆச்சுன்னா அதை பண்ணுவாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணலாம். இப்ப சிட்டுக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க பை டிசிஷன் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி கேபினெட். இப்போ அது போலீஸ் ஸ்டேஷன் புதுசா கூட யாருன்னா தகவல் கொடுத்தா எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அப்போ யார் யாருக்கு இந்த விஷயத்தை ஒட்டி தெரியுதோ அவங்க போய் கொடுக்கலாம்.